விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய். வேதத்தின் இறைவா வார்த்தை அளிக்கும் விருந்தினை உண்ண விரைவாய் குலமே. வேதத்தின் இறைவா வார்த்தை அளிக்கும் விருந்தினை உண்ண விரைவாய் குலமே. உண்பவர் எல்லாம் ஓர் குலமாகி, உண்பவர் எல்லாம் ஓர் குலமாகி, உன்னத பலியை உவந்தே செலுத்த வருவாய். வருவாய் என்று கிறிஸ்தவ குலமே, கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசிர்வதித்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளின் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தாமே ஆசிர்வதித்து வழிநடத்திட இப்பலியிலே ஆண்டவருடைய அன்பும் அருளும் கேட்டு ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் சிறப்பாக சுந்தர் சிங் ஆசிரியர் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 29வது ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். அவருடைய குடும்பத்தில் மரித்த அம்மா இருதய மேரி அவர்களுடைய ஆன்மா இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும், அப்பா ஜான் ஜோசப் முடியப்பன் ஆகியோருக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் புனித அந்தோணியார் வழியாக இறைவனிடம் நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக, பாவங்கள் பலவீனங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் வழியாக எங்களை புது படைப்புகளாக்கிய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும், அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முதல் 4, 17 முதல் 19 மற்றும் அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 1. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முதல் 4, அதிகாரம் மற்றும் 17 முதல் 19 முடிய. அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 1. அந்நாட்களில் பென்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினியன் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவிலா நீண்ட அருளை அவருக்கு அளித்தீர். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றியளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்கச் செய்தீர். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெற என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
ஆண்டவரே மாட்சி உமக்கு. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகளாகிய பலர் இயேசுவோடு அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது சவுல் அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகிற நிகழ்வாக அவர் அழைக்கப்பட்ட நிலை குறித்து சொல்லுகிறது. இனி நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தியாளரை ஆண்டவர் அழைப்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். சவுல் தன்னுடைய பணியாக வெளியே சென்றிருந்தார். மத்தேயு தன்னுடைய பணியில் இருந்தார். இருவருமே தங்களுடைய வேலை நிமித்தமாக இருக்கிற போது ஆண்டவருடைய அழைப்பை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சவுல் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ராயேல் மக்கள் தங்களுக்கு அரசர் வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவர்களுக்கு யாரையாவது கொடுத்து விடலாம் என்று நினைக்கவில்லை. இஸ்ராயேல் மக்களிடத்திலேயே யார் அழகு வாய்ந்தவர், யார் வல்லமை வாய்ந்தவர், யார் ஞானம் வாய்ந்தவர் என்று ஆண்டவர் ஆய்ந்தறிந்து தன்னுடைய பணியை செய்வதற்காக அவர்களை தேர்ந்து கொண்டார். ஆகவே பாவம் செய்கிற, கடவுளை விட்டு விலகி போகிற மக்களை மீட்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய மக்களிலேயே சிறந்தவரை தேர்ந்து கொள்வதை நாம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். நற்செய்தியிலே நாம் பார்க்கிற போது ஆண்டவர் மத்தேயுவை அழைக்கிறார். அவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். சுங்கச்சாவடியில் அமர்ந்திருக்கிற மத்தேயுவை குறித்து மக்கள் என்ன எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்றால், அவன் பெரும் பாவி, அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெருமளவு ஏமாற்றி சம்பாதித்திருக்கிறான் என்றுதான் மக்கள் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவரை அழைக்கிறார். அழைத்து தன்னுடைய இறையாட்சி பணியில் செல்வந்தராக மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அவர் அழைக்கப்பட்ட பிறகு அவருடைய வீட்டிலே விருந்து வைக்கப்படுகிறது. அந்த விருந்தில் இயேசுவும் சீடர்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வை பார்க்கிற மற்றவர்கள், பாவிகளோடு அவர் உணவருந்துகிறார், வரி தேடுபவர்களோடு அவர் உணவு உண்ணுகிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்லுகிற போது ஆண்டவர் இங்கே நமக்கு தெரிந்த, நாம் எல்லோரும் பலமுறை கேட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார். என்ன வசனம்? வாசியுங்கள். மாற்கு நற்செய்தி 2வது அதிகாரம்
17வது வசனம். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, 2 வசனங்கள். நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். இந்த 2வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடியதுதான். ஏனென்றால் மத்தேயு பாவியாக இருந்தார், நேர்மையற்ற விதத்தில் சம்பாதித்துக் கொண்டிருந்தார். அதை சொல்லாமலேயே மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஏனென்றால் மத்தேயுனுடைய வாழ்க்கை முறை அப்படி. அவன் சம்பாதிக்கிற ஒரு இடத்தில் இருந்தான், இன்னும் குவித்துக் கொள்ளுகிற இடத்தில் இருந்தான், மற்றவர்களை வஞ்சித்து பறிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தான். ஆகவே நேர்மையற்றவராக இருந்தார், பாவம் செய்து கொண்டிருந்தார், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் இன்னொரு வசனத்தையும் சேர்த்து சொல்கிறார். மத்தேயு நோயுற்றிருந்தார் என்று சொல்கிறார். என்ன நோய்? என் அன்பு பிள்ளைகளே, மத்தேயு நோயுற்றிருந்தாரா? எல்லோருக்கும் தெரிந்ததெல்லாம் அவர் நேர்மையற்றவர், பாவி. ஆனால் ஆண்டவருக்கு தெரிந்தது என்னவென்று சொன்னால், அவர் நோயுற்றிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் உடல் அளவில் நோயுற்றிருக்கவில்லை. வெளிப்புறத்தில் பார்த்தால் மத்தேயுவை நோயுற்றவர் என்று சொல்ல முடியாது. ஆனால் உட்புறத்தில் அவர் நோயுற்றிருந்தார். உட்புறத்தில் அவர் நோயுற்றிருப்பதை ஆண்டவர் காணுகிறார். மனிதருடைய பார்வையில் வெளிப்புறத்தில் அவர் நோயுற்றிருப்பதை பார்க்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் தான் உட்புறத்தில் அவர் நோயுற்றிருப்பதை காணுகிறார். அவருடைய ஆன்மா அவ்வளவு நோயுற்றிருந்தது. ஆண்டவரை தேடாத அளவுக்கு நோயுற்றிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைகளை அறியாத அளவுக்கு அவர் நோயுற்றிருந்தார். என் அன்பு பிள்ளைகளே, அது ஒரு வகையில் நோய்தான். ஏனென்றால் தன்னை அறிந்து கொள்ளாமல், தன் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல், தன்னோடு வாழுகிற மனிதரை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நோயுற்றிருப்பது என்பது ஆண்டவருடைய கண்களுக்கு தெரியும். ஆகவேதான் ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார், மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே என்று சொல்கிறார். நம் நோய்களையும் ஆண்டவர் அறிவார். வெளிப்புறத்தில் நாம் சுகமாக இருக்கலாம், திடகாத்திரமாக இருக்கலாம், வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கலாம். உட்புறத்தில் உங்களுக்கு என்ன நோய் என்பதை நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், நாம் கூட வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அறிவார். பொறாமையா, பகையா, வெறுப்பா, அடுத்தவர்களை பழி வாங்குகிற எண்ணமா, அடுத்தவர்களை பற்றி குறை கூறுகிற மனமா, அடுத்தவர்களை தவறாக பேசுகிற வார்த்தைகளா, இவையெல்லாம் வெளிப்புறத்தில் தெரியாமல் இருக்கலாம், உட்புறத்தில் நாம் வைத்துக் கொண்டிருக்கலாம். பல நேரங்களிலே வெளிப்புறத்தில் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கலாம், உட்புறத்தில் கொஞ்சம் அவநம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம். நிறைய பல்வேறு விதங்களிலே ஆண்டவரை விட்டு விலகுகிற செயல்பாடுகள் இருக்கலாம். அந்த நோயை ஆண்டவர் அறிகிறார். ஆகவே நம் நோயை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். மத்தேயுவினுடைய நோயை மக்கள் அறியவில்லை, ஆனால் ஆண்டவர் அறிந்திருந்தார், அவருக்கு அழைப்பு கொடுத்தார். நாமும் மத்தேயுவை போல என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடனே ஆண்டவரை பின்பற்றி போக துணிந்தோம் என்று சொன்னால் நம் நோய் நீங்குகிறது, நமக்கு விருந்து உண்டாகிறது. அந்த விருந்திலே மாற்றம் அடைகிறோம், அந்த விருந்தில் ஆண்டவரை பின்பற்றி போகிறோம். திருப்பலி என்பது ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய உள்ள நோயை மாற்றி ஆண்டவரின் விருந்தில் கலந்து கொள்வதுதான். சிந்திப்போம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த போவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த போவுலகில் நித்தமுன் பாதையிலே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அடித்தல்களுக்காகவும் உமது கையில் இறுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் ஆட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானகழிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துவை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம், தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம், தேவா உன் நினைவால உருவான ராகம், தேவா உன் நினைவால உருவான ராகம், என் பாடல் தானே உன் கோவில் நாளும், என் பாடல் தானே உன் கோவில் நாளும், அரங்கேறும் வேளை ஆனந்தமே உயிரே வருக, உறவை தருக, உயிரே உனக்காக உருவான பாடல், உறவே உனக்காக நான் பாடும் பாடல், தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம், உன்னாமம் சொல்லாத நாவில்லையே, எந்நாளும் நினைக்காத நெஞ்சில்லையே, உன்னாமம் சொல்லாத நாவில்லையே, எந்நாளும் நினைக்காத நெஞ்சில்லையே, உன்னாமம் தானே நெஞ்சார பாட, உன்னாமம் தானே நெஞ்சார பாட, சுகமான ராகம் நான் பாடும் பாடல், உயிர்
உறவை தருக. உயிரே உனக்காக உயிரான பாடல், உறவே உனக்காக நான் பாடும் பாடல். தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம். உன்னாட்சி உயராத இடமில்லையே, உன்னாட்சி மலராத மனமில்லையே. உன்னாட்சி உயராத இடமில்லையே, உன்னாட்சி மலராத மனமில்லையே. உன் அன்பை தானே நாள்தோறும் பாட, உன் அன்பை தானே நாள்தோறும் பாட. மேலான ராகம் நான் பாடும் பாடல், உயிரே வருக. உறவை தருக. உயிரே உனக்காக உருவான பாடல், உறவே உனக்காக நான் பாடும் பாடல். தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவார்களாக. இவ்வாறு கடந்து செல்கிற உலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஓட்டப்பெறுகிற உமக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க